ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபூடிஸ் லான்ச் பை ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் பாஸ்தா. நான் இன்றைக்கி பெண்ணே பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னோட பாக்கெட்டில் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 நிமிஷம் வேக வைக்கணும்னு போட்டிருக்கு. நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் சொல்லியிருக்கிற டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்மளோட பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம தக்காளியை வேக வைக்கணும். நான் இன்றைக்கி 4 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து சுடு தண்ணியில் போட்டு இதை நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதோட தோல் பிரிஞ்சு வரும். நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு ஃபைன் பியூரையை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ரெகுலர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் இதில் 1 வெங்காயத்தை பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ப்ராக்கலி, ஆலிவ்ஸ், கார்ன், மஷ்ரூம், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் நம்ம தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாஸை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களோட தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டுக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெட் சாஸ் பாஸ்தா வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணோம் நீங்களே பார்த்தீங்கல்ல. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.